ஆன்மீக துளிகள். வாமதேவ முகத்தோற்றங்கள். சிவபெருமானின் சதாசிவ முகங்களில் வடக்கு முகமான வாமதேவத்திலிருந்து 5 மகேஸ்வர வடிவங்கள் தோன்றின. கங்காளர், சக்கரதானர், கஜமுக அனுக்கிரகர், சண்டேச அனுக்கிரகர் மற்றும் ஏகபாதர் ஆகிய இந்த 5 மகேஸ்வர தோற்றங்கள் பற்றி இந்த ஆன்மீக துளிகளில் காண்போம். கங்காளர் சிவபெருமான் வாமன அவதாரத்தை முடித்து வைத்த திருக்கோலம். மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து மகாபலியிடம் 3 அடி மண் கேட்கிறார். விண்ணையும் மண்ணையும் 2 அடியில் அளந்து 3வது அடியை மகாபலியின் சிரசில் வைத்து அழுத்தி அவனை பாதாள உலகிற்கு தள்ளி விடுகிறார். மகாவிஷ்ணுவின் அவதார வேலை முடிந்ததால் அவர் வைகுண்டம் திரும்ப வேண்டும். அதற்கு வாமன அவதாரத்தை முடித்தாக வேண்டும். தன் அவதார முடிவு சிவபெருமான் கையால் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் ஆணவம் கொண்டவராக தேவர்களையும் ரிஷிகளையும் மக்களையும் அடக்கி துன்புறுத்துகிறார். அவர்கள் அனைவரும் சிவபெருமானை வேண்டி நின்றனர். அதனால் சிவன் வஜ்ர தண்டம் எடுத்து வாமனன் மார்பில் அடித்து அவரை கொன்றார். அவருடைய முதுகெலும்பினை பிடுங்கி தண்டமாக கையில் தரித்துக் கொண்டார். இந்த திருக்கோலமே கங்காளர் என்றும் கங்காள மூர்த்தி என்றும் போற்றப்படுகிறது. மகாவிஷ்ணுவும் வாமன அவதாரம் முடிந்து வைகுண்டம் சென்றார். கங்காளம் என்ற சொல்லுக்கு எலும்பு என்று பொருள். வாமனன் முதுகெலும்பை தண்டமாக வைத்துக் கொண்டதால் இவர் கங்காளர் என்றும் கங்காள மூர்த்தி என்றும் போற்றப்படுகிறார். சக்கரதானர் திருமாலுக்கு சக்கரம் அளித்த திருக்கோலம். ஜலேந்திரன் என்ற அரக்கனை சிவபெருமான் தன் கால் கட்டை விரலால் மண்ணில் கிழித்து உருவாக்கிய சக்கரத்தால் 2 கூறாக்கி அழித்தார். அந்த சக்கரத்தை தனக்கு தந்தருள வேண்டும் என்று மகாவிஷ்ணு சிவபெருமானை வேண்டினார். தினமும் 1000 தாமரை மலர்களால் சிவனை பூஜித்து வழிபட்டார். ஒரு நாள் 1000 தாமரை மலர்களில் ஒன்று குறைந்தது. உடனே மகாவிஷ்ணு தன் கண்களில் ஒன்றை எடுத்து 1000வது தாமரை மலராக சிவனுக்கு சமர்ப்பித்தார். சிவபெருமானும் விஷ்ணுவின் பக்தியில் மகிழ்ந்து அவருக்கு அந்த சக்கராயுதத்தையும் கௌஸ்துவமணி, பீதாம்பரம் ஆகியவற்றையும் வழங்கினார். அந்த சக்கராயுதமே சுதர்சன சக்கரம். அதை விஷ்ணுவிற்கு வழங்கிய சிவனின் திருக்கோலமே சக்கரதானர். சக்கரத்தை பெற்று மகாவிஷ்ணு சங்கு சக்கரதாரியாக சக்கரபாணியாக ஆனார். சக்கரத்தை தானமாக தந்ததால் சிவபெருமான் சக்கரதானர் ஆனார். இந்த நிகழ்வு நடந்த திருத்தலம் திருவீழிமிழலை என்று கூறப்படுகிறது. இத்தலத்தில் சிவபெருமான் வீழிநாதேஸ்வரராய் அருள்பாலிக்கின்றார். மாப்பிள்ளை சாமி கோயில் என்றழைக்கப்படும் இந்த கோயிலின் கருவறை விமானம் மகாவிஷ்ணுவால் அமைக்கப்பட்டது என்கிறார்கள். இதற்கு விண்ணிழி விமானம் என்று பெயர். 16 சிங்கங்கள் தாங்கும் அமைப்புடன் உள்ள இந்த விமானம் செப்புத்தகடுகளால் வேயப்பட்டு தங்க கலசம் கொண்டு அழகுடன் திகழ்கிறது. மகா மண்டபத்தில் கல்யாண சுந்தரராக அருள்பாலிக்கும் சிவபெருமான் காலடியில் விஷ்ணுவின் கண் தாமரை மலர் வைக்கப்பட்டுள்ளது. இத்தலத்தில்தான் சிவபெருமான் சக்கராயுதத்தை விஷ்ணுவிற்கு வழங்கினார் என்கிறார்கள். கற்பனைக்கு எட்டாத அண்டங்கள் யாவும் கடந்த பிரம்மாண்டமே, அறிவு அறியாத புலன்கள் உணராத உருவமில்லாத அருவமே. கஜமுக அனுக்கிரகர் கணபதிக்கும் ஐராவதத்திற்கும் அருள் செய்த திருக்கோலம். துர்வாச முனிவர் தந்த ஈசன் மாலையை இந்திரன் அலட்சியமாக வாங்கி தன் ஐராவத யானையிடம் கொடுக்க ஐராவத யானையும் அந்த மாலையை அலட்சியமாக தூக்கி எறிந்தது. அதனால் கோபமடைந்த துர்வாசர் இந்திரனுக்கு அவன் பதவி பறிபோகும்படியும் வெள்ளை நிறமுடைய ஐராவத யானை சாதாரண கருப்பு நிற யானையாகி காட்டில் அலையும்படியும் சாபமிட்டார்.
தேவலோக ஐராவத யானை சாதாரண காட்டு யானையாகி பல வருடங்கள் அலைந்து திரிந்து முடிவில் வில்வவனத்தில் சுயம்புலிங்கமாக இருந்த சிவபெருமானை வழிபட்டது. சிவபெருமானும் காட்சி கொடுத்து அதன் சாபத்தை போக்கினார். யானைக்கு அருள் செய்த இந்த திருக்கோலம் கஜமுக அனுகிரகர் என்று போற்றப்படுகிறது. இந்த நிகழ்வு நடந்ததாக கூறப்படும் தலம்தான் மதுரை முக்தீஸ்வரர் ஆலயம். கணபதிக்கு அருள் செய்ததாலும் சிவபெருமான் கஜமுக அனுகிரகர் ஆனார் என்றும் கூறப்படுகிறது. சண்டேச அனுக்கிரகர் ஸ்ரீ சண்டிகேஸ்வரருக்கு அருள் செய்த திருக்கோலம். சிவபக்தியில் சிறந்து விளங்கிய விசார சருமர் என்பவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து சண்டேசர் என்னும் பட்டம் கொடுத்து சண்டிகேஸ்வரராக ஆக்கினார். சோழ நாட்டில் திருசேஞ்சலூர் என்னும் ஊரில் வாழ்ந்த எச்சத்தன் பத்திரை தம்பதிகளுக்கு விசார சருமன் என்ற மகன் இருந்தார். அவர் குருவில்லாமலேயே சிறந்த ஞானம் பெற்றார். அந்த ஞானத்தின் மூலமாக சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என உணர்ந்து என்றும் சிவபக்தியில் மூழ்கியிருந்தார். மணலால் சிவபெருமானுக்கு ஆலயம் அமைத்து அதில் மணலால் லிங்கம் அமைத்து வழிபட்டு வந்தார். ஒருமுறை இளைய சிறுவன் ஒருவன் தனது பசுக்களை அடிப்பதைக் கண்டு வெகுண்ட விசார சருமர் தானே பசுக்களை மேய்க்க தொடங்கினார். பசுக்களிடம் பாலை கறந்து அதனை சிவபூசைக்கு பயன்படுத்தினார். இதனால் பசுவின் உரிமையாளர்கள் விசார சருமரின் தந்தையிடம் சென்று முறையிட்டார்கள். அதுபோல் ஊர் மக்கள் சிலரும் தகுந்த ஆகம முறைப்படி இல்லாமல் மணலால் கோயில் கட்டி மணல் லிங்கத்தை வழிபடுவது தவறு என்று விசார சருமர் தந்தையிடம் முறையிட்டனர். தந்தையும் அடுத்த நாள் மகன் சிவனை வழிபடும் இடத்திற்கு சென்று இது தகாத செயல் என்று தடுத்தார். அதை கேட்காமல் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த மகன் மீது கோபம் கொண்டார். விசார சருமர் முதுகில் ஓங்கி அறைந்தார். மகன் மீது கோபம் கொண்டார். அப்பொழுதும் விசார சருமர் சிவன் வழிபாட்டை நிறுத்தவில்லை. அதனால் எச்சத்தன் அபிஷேக பொருட்களையும் பால் குடத்தையும் காலால் எட்டி உதைத்தார். ஆழ்ந்த சிவபக்தியில் மூழ்கியிருந்த விசார சருமர் தன்னை மறந்து கோபம் கொண்டார். தந்தை என்றும் பாராமல் அருகிலிருந்த கொம்பினை எடுத்து தந்தை மீது வீசினார். அவரது சிவபக்தியால் அந்த கொம்பு மழுவாகி, அதாவது கோடாரியாகி தந்தையின் காலை வெட்டி அவரை கொன்றது. உடனே சிவபெருமான் பார்வதி சமேதராக தோன்றி காட்சி கொடுத்தார். சிவபூஜை தடைபடக்கூடாது என்பதற்காக ஈன்ற தந்தையை இழந்தாய், இனி யாமே உனக்கு தந்தையாய் இருப்போம் என்று கூறி கொன்றை மாலை ஒன்றை அணிவித்து, நாம் உண்ட கலமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்கே உரித்தானவை, என்னை வழிபட்டவர்கள் உன்னை வழிபட்டால்தான் என்னை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று அருளி ஸ்ரீ சண்டிகேசர் என்ற பட்டமும் அளித்தார். விசார சருமர் சண்டேச நாயனார் என்று 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் ஆனார். பக்தனுக்கு சண்டேச பட்டமளித்து அருள் செய்த இந்த திருக்கோலமே சண்டேச அனுகிரகர் என்று போற்றப்படுகிறது. இந்நிகழ்வு நடந்த தலம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருச்சேங்கனூர் சத்தியகிரீஸ்வரர் கோயிலாகும். ஐந்தெழுத்து மந்திரனை போற்றி பாடுவோம், அவன் திருவருளை அடைந்து ஆடி பாடுவோம். ஐந்தெழுத்து மந்திரனை போற்றி பாடுவோம், அவன் திருவருளை அடைந்து ஆடி பாடுவோம். சிவனை நினைந்திருந்தால் துன்பம் தீருமே, சிவனை நினைந்திருந்தால் துன்பம் தீருமே. திருவடியை சரணடைந்தால் இன்பம் பொங்குமே, அவன் திருவடியை சரணடைந்தால் இன்பம் பொங்குமே. ஏகபாதர் பிரளய காலங்களில் அனைத்து உயிர்களின் ஒடுக்கத்தை தன்னுள்ளே ஏற்றருளும் திருக்கோலம். ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், பிரம்மா, விஷ்ணு என்ற 5 மூர்த்திகளும் ஒடுங்கி ஒரே உருவமாய் காட்சியளிப்பவரே ஏகபாதர் அல்லது ஏகபாத மூர்த்தி ஆவார். பிரளயம் ஏற்பட்டு உலகமே அழியும் போது உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் இந்த ஏகபாத மூர்த்தியாகிய சிவபெருமானிடம் ஒடுங்கி விடுவார்கள் என்று கூறப்படுகிறது. ஊழிக்காலங்களில் இவர் மட்டுமே அழியாமல் இருப்பவர் என ஆகமங்களும் வேதங்களும் கூறுகின்றன. அனைத்து சக்திகளின் பிறப்பிடமாகவும் அனைத்து உயிர்களும் தஞ்சமடையும் இடமாகவும் ஏகபாத மூர்த்தி இருக்கிறார்.
ஏகபாதமூர்த்தி 4 கரங்களுடன் முக்கண் உடையவராய் ஒரு காலில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். வலது கை அபய முத்திரை காட்ட, இடது கை வரத கோலத்தை காட்டுகிறது. பின் கைகளில் மானும் ஆயுதமும் ஏந்தி நிற்கிறார். அவர் இடுப்பின் வலப்பக்கம் பிரம்மாவும் இடப்பக்கம் விஷ்ணுவும் காணப்படுகிறார்கள். ஒற்றை காலில் நிற்பதால் ஏகபாதர் என்று போற்றப்படுகிறார். சிவபெருமானின் ஒற்றை கால் பிரபஞ்சத்தை தாங்கி நிற்கும் தூணாக கருதப்படுகிறது. சிவபெருமானுக்கு பதில் ஆக்ரோஷ பைரவர் இருந்தால் அந்த வடிவத்தை ஏகபாத பைரவர் என்று அழைக்கின்றனர். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஏகபாத மூர்த்தி தூண் சிற்பம் உள்ளது. உத்திரகோசமங்கை கோயிலில் 300 ஆண்டுகள் பழமையான ஏகபாத மூர்த்தி சிற்பம் சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அற்புத அழகுடன் திகழ்கிறது. இப்படியாக சிவபெருமான் தன் வாமதேவ முகத்திலிருந்து கங்காளர், சக்கரதானர், கஜமுக அனுகிரகர், சண்டேச அனுகிரகர் மற்றும் ஏகபாதர் ஆகிய மகேஸ்வர வடிவங்களில் தோன்றி அருளினார். ஆன்மீக துளிகள் வாமதேவ முகத் தோற்றங்கள்.